தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய வாக்கை நம்முடைய இருதயத்திலே வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வீட்டு அலமாரியில இருந்தா போதாது, நம்முடைய தலைக்குமாட்டில இருந்தா போதாது, நம்முடைய கையில இருந்தா மாத்திரம் போதாது. கர்த்தருடைய வாக்காகிய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே வைக்கணும். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வாக்காகிய வார்த்தை இருக்குமானால் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி நம்மை நாமே பாதுகாக்கிறதற்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா. தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையால் தான் சங்கீதக்காரன் தேவனை குறித்த சரியான அறிவுடையவனாக இருந்தபடினாலே தான் அவன் சொல்லுகிறான், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன். உம்முடைய வாக்கு என்னுடைய இருதயத்திலே இருக்கிறபடினாலே, அதை நான் வைத்திருக்கிறபடினாலே, அது என்னை உமக்கு விரோதமாக பாவம் செய்ய விடாதபடி சரியாக என்னை போதித்து நான் நடக்க வேண்டிய உம்முடைய வழியிலே அது என்னை நடத்துகிறது, என்னை பரிசுத்தமாக வாழுகிறதற்கு போதிக்கிறது, என்னை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக வாழ வைக்கிறது. அல்லேலூயா.